பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 84:1-2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அடுத்தது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையா இருக்கிறது. முதலாவது அவருடைய வாசஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தின் மேல் அவ்வளவு ஆர்வமாயிருக்கிறார். இந்த சங்கீதக்காரன், இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேலே, ஜெபத்தின் மேலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேலே, உபவாச ஜெபத்தின் மேலே, தெய்வத்தோடு காத்திருக்கிறதுல நமக்கு வாஞ்சையா இருக்கிறோமா? அடுத்தது சொல்றார் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. அப்படி நம்முடைய விருப்பம் வாஞ்சையெல்லாம் அவருடைய வாசஸ்தலத்திலையும், அவருடைய ஆலயமாகிய எழுத்தின்படியான ஆலயம் என்று சொன்னால் சபை. ஆனால் ஆவிக்குரிய ஆலயம் நீங்களும் நானும் தான். இந்த எப்பொழுதும் ஆண்டவர் மேலே என்ன இருக்கணுமா? பிரகாரம் வாஞ்சையாயிருக்கணும். ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, ஊழிய செய்யறதுல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுல எப்பொழுதும் வாஞ்சையா இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் வாஞ்சையா இருக்கணும். புதன்கிழமை இந்த 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 21 நாள் ஜெபத்தில் ஆண்டவரோடு பேசணும், தாகமா இருக்கணும். ஆலயத்தில் நடக்கிற எந்த ஜெபத்தையும் விடக்கூடாது. கவனிங்க, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நடக்கிற பைபிள் ஸ்டடி இருங்களூர், வியாழக்கிழமை நடக்கிற பைபிள் ஸ்டடி பூவாளூர், சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபம், இரவு ஜெபம், எல்லாத்துலேயும் நம்ம வாஞ்சை விருப்பமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.